கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்ருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்க இயற்கையான முறையில் விவசாயம் செய்கிறது எப்படிங்கிறத பற்றியும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் பல பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஆதிரை எஃப்எம்க்கு வாழ்த்துக்கள். நான் திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் கிராமம். என் பேர் உமா மகேஸ்வரி. எங்க வீட்டுக்கார் பேர் முத்துக்குமார். ஓகே மேம், இந்த இயற்கையான முறையில் விவசாயத்தை எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு? நான் 20 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோங்க. எங்க குடும்பம் ஆரம்பத்துல இருந்தே விவசாய குடும்பம். எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. நான் அதுக்கு முன்னுக்கு இருந்தே நாங்க விவசாயம்னால ஆரம்பத்துல இருந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோங்க மேம். 20 வருஷமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாயம் மூலமா என்னென்ன பயிர்களை சாகுபடி செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் மலவாழை, அப்புறம் காப்பி, மிளகு, ஏலம், அவகோடா, காந்தாரி மிளகாய், பேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செய்யற இந்த இயற்கை விவசாயம் மூலமா மொத்தமா எத்தனை வகையான பயிர்களை சாகுபடி செய்றீங்க? மொத்தமா ஒரு 10 பொருள் இருக்கும் மேம். நாங்க ஒரே விவசாயம் மட்டும் இல்ல, பல பயிர்கள் கலந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் எங்களது காப்பி, ஊடு பயிருங்கிறது மிளகு, மலவாழை, ஏலம், சௌச்சவ் இதெல்லாம் நாங்க ஊடுபயிரா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சொன்னீங்க இல்லையா, காஃபி, மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய பயிர்களை சாகுபடி செய்றேன் அப்படின்னு. இப்போ இந்த பயிர்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்க? மதிப்பு கூட்டுற பொருள்னு காப்பி தூள் நாங்க மதிப்பு கூட்டி விற்கிறோம். தேன் இருக்கு, தேன் நெல்லி, தேன் அத்தி, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, மலைப்பூண்டு, ரோஜா குல்கந்து, பூண்டு ஊறுகாய் பண்ணிட்டு இருக்கோம். சௌச்சவுல சௌச்சவ் அல்வா பண்றேன். மலை பலா சொல்லுவாங்கல்ல, அது எங்க இதுல ஜாதிக்காய் இல்ல, கூழங்காய் தான் இருக்கும். அப்ப அந்த கூழங்காயில அல்வா செய்யலாம். பலா விதையை எடுத்து சாக்லேட், பிஸ்கட் இதெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கோம். தேன் நெல்லி, தேன் அத்தி, அப்புறம் டிஃப்ரெண்ட்டான முறையில் பலா விதையை பயன்படுத்தி கூட நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறீங்கன்னு சொல்லலாம். இப்போது இது எல்லாத்தையுமே எப்படி செய்ய கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, இல்லை நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? உற்பத்தி அதிகமா எங்ககிட்ட இருக்குங்க மேம். காப்பி எல்லாமே, மிளகு எல்லாமே எங்ககிட்ட உற்பத்தி அதிகமா இருக்குல்ல. நாங்க இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்க நாங்க வெளியில மலவாழை, காப்பி எல்லாமே நாங்க அனுப்பிக்கிட்டு தான் இருந்தோம். இங்க அதிகம் ரோஸ்டர் மிஷின் இல்ல, காப்பி ரோஸ்டர் மிஷின். அப்ப நம்ம பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு சுயதவி குழு மூலமாவும் உதவி பண்ணாங்க. அடுத்து டிக்ல போய் நான் லோன் போட்டு பணம் அவங்க உதவி, மற்றபடி நாங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேம். நீங்களே நிறைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்றீங்க இல்லையா? இப்போ மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுலயும் சரி, விவசாயத்திலையும் சரி, ரெண்டையுமே எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க ஆரம்பத்துல 1 லட்சம் முதலீடு போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்க 10 லட்சம் 15 லட்சத்துக்கு பக்கம் நாங்க முதலீடு போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் முதலீட்டோட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கான வரவேற்புங்கிறது மக்கள் மத்தியில ஸ்டார்டிங்லயும் சரி இப்பவும் சரி எப்படி இருக்கு? ஆரம்பத்துல இது எங்களுக்கு இது சரியா போகாதோ என்னமோ அப்படிங்கிறதுக்கு நாங்க யோசிச்சாங்க. அப்புறம் போக போக விற்பனையும் அதிகமாச்சு. தெரிஞ்சவங்க, நண்பர் இவங்க மூலமா எங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர்களும் கிடைச்சி நாங்க வெளியில மலவாழை, காப்பி தூள், மிளகு, ஏலம், தேன், குல்கந்து, சிக்கரி கலந்து காப்பித்தூள் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா கொடுத்து, அடுத்து அவங்களும் அவங்க நண்பர்களுக்கு, அவங்க சொந்தக்காரவங்க, அவங்க எல்லாத்துக்குமே சொல்லி எங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் கூட்டுனாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இப்போ நல்ல முறையில் உங்களுடைய பிஸ்னஸ் கூட நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இது மூலமாக நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? ஆன்லைன் மூலமாகவும் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா?
நாங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். எஸ்டி கொரியரு, எம்எஸ் இப்படி பார்சல் சர்வீஸும் கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு 30 கிலோமீட்டர் நாங்கள் வந்து அங்கே தான் பார்சல் பண்ணணும். நாங்கள் திண்டுக்கல் வந்து தான் பண்ணணும். எங்கள் கிராமத்துலேருந்து திண்டுக்கல்லில் தான் பார்சல் சர்வீஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க மேம். ஓகே மேம். அடுத்ததா உங்களுடைய இந்த விவசாய பயணத்தில் மலைவாழை, காஃபி, மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பயிர்களை சாகுபடி செஞ்சுட்டு வரீங்க. இது மூலமா நீங்க சாகுபடி செய்யக்கூடிய இந்த பயிர் ரகங்கள்ல ஏதாவது ஒரு பயிர் மட்டும் நீங்க சாகுபடி செய்யற முறையை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பண்ணலாம் மேம். காப்பி வந்து நாங்கள் காப்பி நாத்தா பை போட்டு பதியம் போட்டு வச்சுருப்போம். அந்த பதியத்தை எடுத்து 3க்கு 4 குழி எடுத்து ஆழமா குழி எடுத்து நாங்கள் காப்பி நாற்று நட்டு 5க்கு 5 இடைவெளியில காப்பி நாற்று நடுவோங்க. 5 வருஷத்துல மகசூலுக்கு வந்துடும் காப்பி. மரத்துல வந்து நாங்க மிளகு கொடியா இருக்கும். கொடியை வந்து நாங்க பதியம் போட்டு கொடியை எடுத்து மரத்துல படர விடுவோம் குழி போட்டு. அப்போ எங்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துலயே கொடி படர்ந்துரும். ஈல்டுக்கு வரையில ஒரு 5 வருஷத்துல எங்களுக்கு ஈல்டுக்கு வந்துடும் மேம். மலை வாழை வந்து எங்களுது வந்து விருப்பாச்சி ரகம் மலை வாழை. கருந்தாத்தான் எடுத்து நடுவோம். அது வந்து 5க்கு 5 இடைவெளி இருந்தா போதும். இப்ப காப்பி இருக்கனால 10க்கு 10 இடைவெளியில நடுறோம். ஒரு வருஷத்துல கொலை தள்ளிரும். 1.5 வருஷத்துல நாங்க காய் வெட்டிடுவோம். அது எங்க பக்கம் வந்து மலை வாழை சிறப்பு எங்களுக்கு. ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இல்லையா, நானே சாகுபடி செஞ்சு அது மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறேன் அப்படின்னு. இப்போது இவ்வளவு பொருட்களையுமே ஹோல்சேலாக கொடுத்துட்ருக்கீங்களா இல்லை ரீட்டைலாக கொடுத்துட்ருக்கீங்களா? ஹோல்சேலும் கொடுத்துட்டு இருக்கோங்க மேம். சில்லறையிலையும் கொடுத்துட்டு இருக்கோங்க மேம். சில்லறைன்னா இப்போ ஒரு காப்பித்தூள் வந்து நாங்கள் 800லேருந்து 850 வரைக்கும் நாங்கள் காப்பித்தூள் கொடுக்குறோம். காப்பி பீன்ஸா கேட்டாங்கன்னா நாங்கள் 500லேருந்து 550 காப்பி பீன்ஸ் கொடுக்குறோம். அந்த தளருங்கிறத கொடுப்போம். அரிசினா 700 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மிளகு வந்து எங்கள்கிட்ட வந்து 750லேருந்து 900 வரைக்கும் இருக்கு. ஏலக்காய் வந்து இப்போதைக்கு வந்து 2500லேருந்து 3500 வரைக்கும் சேல்சிங் பண்ணிட்டு இருக்கோம். மலை வாழை வந்து 80 ரூபாலேருந்து 120 வரைக்கும் கொடுக்குறோம். தேன் வந்து மலைந்தேன், கொம்பு தேன், அடுக்கு தேன், பொந்து தேன், இப்படி நிறைய வகை எங்ககிட்ட சேல்சிங்க்கு இருக்கு. மலை தேன் வந்து நாங்க 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் மேம். கொம்பு தேன் வந்து 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சிக்கரி கலந்த காப்பி தூள் வந்து நாங்க 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பியூர் காப்பி பொடினா 850லேருந்து 900 கொடுக்குறோம். இப்போ சொன்னீங்க மலை தேன், கொம்பு தேன், காஃபி தூள், அப்புறம் பியூர் காஃபி தூள், இந்த மாதிரி பல பொருட்களை விற்பனை செய்கிறதா சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வகையில் இப்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நேயர்கள் கூட வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? 63 79 40 16 75. இன்னொரு நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேங்க மேம். 82 48 25 59 78. இதில் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணாங்கன்னா பண்ணுவோம். வாட்ஸ்அப்லேயும் பண்ணலாம். இது ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான் மேம். எங்கள் பிராண்ட் நேம் வந்து கோடை ஹில்ஸ் ஃபுட் ப்ராடக்ட் அப்படிங்கிற நேமில் நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே மேம். அடுத்ததாக ஒரு சுய தொழில்னு எடுத்துக்கும் போது அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது இருக்க தான் செய்யும். அப்படி பார்த்தோன்னா சுய தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டங்களும் தடைகளும் இருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி உங்களுடைய சுய தொழில் பயணத்தில் நீங்கள் சந்தித்த சவால்களை பற்றி ஷேர் பண்ணுங்க மேம். வந்து பணம் எங்களுக்கு இதாக இருந்துச்சு. அதுக்காண்டி அதிகம் ஹெல்ப் எங்களுக்கு யாரும் பண்ணலை. எனக்கு முழு ஹெல்ப் வந்து சுயஉதவி குழுவும் டிக்ல நாங்கள் லோன் போட்டது தான் எங்களுக்கு உதவியா பண்ணாங்க. மேற்கொண்டு நாங்களும் பணம் போட்டு நாங்கள் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா எங்களுக்கு வந்து வந்து ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு விலை கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. நாளடைவில் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இதான் ரேட்டு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதனால இப்ப எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆளுக பிரச்சனை வந்து உங்களுக்கே தெரியும். அந்த 100 நாள் வேலையில இருந்ததுனால இப்ப யாரும் அதிகம் வர்றதும் கிடையாது. ஆள் பஞ்சாயத்தும் அதிகமா இருக்கு. வேலையாட்கள் தட்டுப்பாடு, இந்த மாதிரி என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட் இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க.
வந்து இப்போ 9th தான் படிச்சிருக்கேன். அவரும் 10th படிச்சிருக்காங்க. 2 பேருமே அதிகம் படிக்கல. நாங்க விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். விவசாயத்தை தாண்டி உங்களால அடுத்த கடை வச்சு உங்களால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டை சார்ந்தவங்களும் எங்களுக்கு எல்லா பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்களால இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்துல நாங்க வாழையும் சௌச்சௌ இதுக மட்டும் அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம ஏன் காப்பி ரோஸ்ட் மிஷின் போடக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவுக்கு கொண்டு வந்து காப்பி ரோஸ்ட் மிஷின் எல்லாமே நாங்க தேர்ந்தெடுத்து காப்பி ரோஸ்ட் மிஷின், ஹல்லர் வச்சிருக்கோம், மாவு மிஷின் வச்சிருக்கேன், கவர் பேக்கிங் மிஷின் எல்லாமே நாங்க ஒரு கடையா உருவாக்கி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க சொன்னதுக்கும் நாங்க நல்லா தான் கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் மேம். அது எனக்கு பெருமையாத்தான் இருக்கு. அவங்களும் சொன்னதுக்கு மீறி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. ஓகே மேம். இந்த சுய தொழிலில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு பக்கம் நீங்களும் முன்னேறி போய்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க விவசாயம் செஞ்சு பல வகையான மதிப்பு கூட்டு பொருட்களையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு. அதில் ஒன்றா இருக்க இந்த காஃபி பொடி இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கிறத பற்றி சில செய்முறை தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? வந்து நாங்கள் காப்பி பழம் அறுவடை பண்ணுவோம். காப்பி பழம் அறுவடை பண்ணி அந்த காப்பி பழத்தை வந்து நாங்கள் ரோதைங்கிற மிஷினில் வந்து காப்பி பழத்தையும் அந்த விதையும் தனியாக பிரித்து நாள் அரைச்சோம் அப்படின்னா மறுநாள் அதை எடுத்து அலசி காய வைக்கிறது நாங்கள் சோலார் ட்ரையர் தான் காய வைக்கிறோம். சோலார் ட்ரையரில் காய வைக்கும் போது அந்த சோலார் பொருள் வந்து அதிகம் வந்து பூசணை ஏறாது. சோலார் ட்ரையரோட இது அந்த சோலார் ட்ரையர்ல காய வச்சு தளரை எடுத்துட்டு வந்து நாங்க அலார்ல போட்டு தோலை நீக்கி காப்பி அரிசி ஆக்கி அந்த காப்பி அரிசியை எடுத்து ரோஸ்ட் மிஷின் இருக்கு, வறுக்கிற மிஷின்ல நாங்க அதுக்குள்ள போட்டு வறுத்து அந்த காப்பி பீன்ஸை எடுத்து பொடி பண்ணி பேக்கெட் போட்டு பேக்கெட்டுக்கு சீலிங் மிஷின்ல சீலிங் பண்ணிடுவோம். சீலிங் பண்ணி எங்க பிராண்ட் வந்து ஸ்கோடா ஈகிள்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்னு பிராண்டு ஸ்டிக்கர் ஒட்டி நாங்க வெளியில எல்லாத்துக்கும் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டு பொருட்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இந்த மதிப்பு கூட்டு பொருட்களை செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்களை நீங்கள் விவசாயம் செய்கிறதுனால தான் கிடைக்கிது இல்லையா? அப்படி விவசாயம் செய்கிறப்போ அந்த பயிர்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது பூச்சி தாக்குதல், சரியாக உரம் வைக்க முடியாமல் போகிறது, மழைக்காலம் வெயில் காலம்னு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதில் இந்த பூச்சிகள்கிட்டேருந்து பயிர்களை எப்படி பாதுகாத்துட்டு வரீங்க? எங்க பயிருக்கு பூச்சி தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் அடிக்கிறோம். வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சு அந்த பயிருக்கும் கேட்கல அப்படின்னா அந்த இந்த பூச்சி சொல்லுவாங்க பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு, அது வந்து சௌச்சவுல அதிகமா ஓட்ட போடும். நாங்க மஞ்சள் அட்டை ஒட்டி இருக்கோம். பூச்சி வெரைட்டி இது சொல்லுவோம், இனக்கவர்ச்சி பொறிம்பாங்கல்ல, அந்த இது வாங்கி வச்சிருக்கோம் மேம். நாங்க வந்து காப்பிக்கு வந்து துத்தஞ்சு நாம்பு வருஷத்துல 2 தடவை அடிச்சிருவோம். மாட்டு எருவு கொடுக்குறோம். அடுத்து வந்து ஜீவாமிர்தம் கரைச்சு ஜீவாமிர்தம் கொடுக்குறோம். மீன் அமிலம் அடிப்போம், அமிர்த கரைசல் அடிக்கிறோம், டீ கம்போசர் ஊத்துவோம். இதெல்லாம் வந்து நாங்க எங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்கு நாங்க மூலப்பொருளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் மேம். ஓகே மேம். இப்போ வந்து அடுத்ததா, இப்போ பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அவங்க சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சுய தொழில் செய்கிற ஒருத்தராக நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? பெண்கள் வந்து தன்னம்பிக்கையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்யற தொழில் வந்து நல்லா பண்ண முடியாதோ அப்படிங்கிற மனம் வந்து தோல்வி மனப்பான்மையா இருக்கிறோம். அது ஃபர்ஸ்ட் நம்ம விடணும். அப்புறம் நம்ம முதல் அடி எடுத்து வச்சோம்னா அதுவே நம்மளை 10 அடி நம்மளை கூட்டிட்டு போகும். அதான் எல்லா பேத்துக்கும் சொல்றது நான். ஓகே மேம். இந்த தருணத்துல ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா பேருமே தன்னம்பிக்கை வேணும் மேம். படிச்சாலுமே நிறைய பேர் தன்னம்பிக்கை இல்லாம இருக்காங்கல்ல. வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து இப்ப வர்ற கெமிக்கல் காய்கறிகளை தவிர்த்து இயற்கை காய்கறிகள் சாப்பிடலாம். உணவுப் பொருட்களை இயற்கையாக சேர்த்துக்கிறது நல்லது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்குமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொன்னீங்க. அந்த வகையில இப்போ கடைசியா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க சொல்ற கருத்து என்னவா இருக்கும்? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதிரை எஃப்எம்க்கு நன்றிகள்.
இது மாதிரி எல்லா பேரும் தன்னம்பிக்கையா அவங்க வளரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூங்க மேம். நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அவர்கள் இயற்கை விவசாயத்தை பத்தியும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் ஏத்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை இப்போ ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.